Hi friends, நான் தான் உங்க SRK மதன். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பன் பட்டர் ஜாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா கண்டிப்பா மறக்காம நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஓகே ராஜு பதர் நடித்த பன் பட்டர் ஜாம். ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக ஓகே படத்தில் என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ ஆளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு யூனிக்காக ஒரு படத்தை கொடுங்கன்னு நினைப்பாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் உள்ளே இறங்கி ஒரு படத்தை நினச்சி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்சி கிட்டுக்கு எடுத்த மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாக. என்ன அப்படின்னா யார் யாரை லவ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, யார் யார் கூட சேருவான்னு தெரியாது, எது எப்படி மாறுன்னு தெரியாது, யார் யாரை நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஓகே இப்படி தான் லைஃப் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காரு. அண்ட் நிறைய பேர் லைஃப்பில் இது ஒத்து போகும். அதாவது நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்போம், நம்ம ஃப்ரெண்டும் அதே பொண்ணை பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கலாம். மேபி இந்த கதையை வந்து அவரோட லைஃப்லேயே மேபி நடந்துக்கலாமோ என்னமோ, மேபி சம்திங் நல்லா எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா சில பேருக்கு பிடிக்காது, அதாவது இந்த காலத்து சம்திங் கதை மாதிரி இருக்கு. அதாவது படித்தவங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கும் இது புரியும். எப்படின்னா நம்ம காலேஜ் போகிறோம், ஒரே இடத்துக்கு போகிறோம், 4 பேர் அங்கே வருவாங்க. ஸோ நம்ம 2 பேர், அதாவது 2 பேரும் ஒரே ஆளை பார்க்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று லவ் வந்து அதாவது இந்த பன்னுக்கும் பட்டருக்கும் இந்த ஜாம், இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. டர்க்கியில் பன்னு கண்டுபிடிச்சாங்க, ஈரானில் ஜாமை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. யார் யாரை வேணால் லவ் பண்ணலாம், யார் யார் கூட வேணால் சேர்ந்துருக்கலாம். ஸோ அதாவது யாரை வேணால் சேருவாங்க அப்படின்ற மாதிரி. யார் யாரை வேணா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், யார் யார் கூட வேணா சேர்ந்து இருந்திருக்கலாம். மேபி அவங்க எப்படி சேர்றாங்க அப்படின்றது தான். ஆனால் என்னதான் சேர்ந்தாலும் அந்த லவ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத லாஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா கேரக்டர்ஸ், இந்த அம்மா கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க மாதிரி ஆகிப்போச்சு. அதனால நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம பசங்களுக்கு ஒரே இடத்துல இருக்க வச்சு அவங்கள கோஇன்சிடென்ட்டாக லவ் பண்ண வச்சு நம்ம வந்து கல்யாணம் பண்ண வச்சிடலாம். அப்படின்னா அவங்களுக்கு லவ் கம் மேரேஜ் மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. பட் அவங்க 2 பேருமே ஹீரோ ஹீரோயின்ஸ் 2 பேருமே அவங்க ஒரு பிளான்ல இருந்திருப்பாங்க. ஸோ அது எப்படி மாறி கடைசியில் லவ்வாக மாறிச்சு, எப்படி இவங்க 2 பேரும் சேர்றாங்க, அண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறமும் லவ் எப்படி இருக்குன்றதான் அந்த கதை. எனக்கு ஓரளவுக்கு ஓகே பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காரு, அவர் இது கொடுத்துருக்காரு, அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காம தேட்டரில் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. SRK மென்ஸ் பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.